முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் புகழேந்தி. வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இது குறித்து உங்களுடைய கருத்து சார். காலை வணக்கம் உங்களுக்கும் கேட்கின்ற நேயர்களுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைகிறேன் என்று யார் சொன்னார் என்று 2 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ப்ரெஸ் மீட்டில் அது மாதிரி பேசினார். இன்னைக்கு காலையில் போய் இணைஞ்சிருக்கார். ஆகவே அவர் இணைப்பிற்கு வழிவகுத்து அவரை இணைத்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ நான் தவறாக பேச விரும்பவில்லை. நான் பேசவும் மாட்டேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர், என் மீது இறக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியைத்தான் போர்த்த வேண்டும் என்று சொன்னவர். ஆகவே அம்மா பரதன் என்று நம்பிக்கையோடு அவரை பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள், கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்தார் என்பதற்காக. ஆனால் ஒரு எதிரியை போராடும் சிங்கம் யார் கண்டு அஞ்சும் என்று சொல்லுவார்கள். ஆனால் போராட்ட களத்திலே ஒரு எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு முடிவை எடுப்பது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இத்தனை நாள் அவர் திராவிட இயக்கத்திலே சேர்ந்தேன் என்பதுதான் எனக்கு ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி பின்னாலே இத்தனை நாள் இருந்துவிட்டு அவர்கள் முற்றிலுமாக வெளியிலே அனுப்பி சேர்த்து கொள்ள மாட்டோம் என்கின்ற முடிவிற்கு வந்ததால் தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை முதல்வர் நன்கு அறிவார், திராவிட முன்னேற்ற கழகம் அறியும். ஆகவே நம்பிக்கைக்குரியவரா இல்லையா என்பதை எல்லாம் அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்ய வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரை ஒரு பழனிசாமிக்காக போவதும் அந்த பழனிசாமியும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு முன்னாள் முதல்வராக அம்மா இடத்தில் இருந்தவர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் நம்மை விட்டு போகிறார், இந்த கட்சி இந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக வெற்றி பெற்று விட்டது. உடைத்தெறிய வேண்டும் அதிமுக என்று முடிவு செய்தார்கள். அடிமை போல் அவர்களிடத்திலே சுற்றி இருந்த பழனிசாமி அடிமை விலங்கிலிருந்து விலக முடியாமல் மாட்டிக்கொண்டார். ஓபிஎஸ் அந்த அடிமை விலங்கிலிருந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கிறார். ஆகவே என்னை பொறுத்தவரை அவர் செய்தது சரியா இல்லையா என்று நான் நினைக்கும் பொழுது நான் வேதனைப்படுகிறேன். ஒருவர் இப்ப நாளைக்கு இந்த ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, கொண்ட கொள்கையிலே நிற்கிறோம். தொண்டர்கள் சக்குன்னு யார் வேணாலும் போகலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கட்சி எல்லாரும் நான் போகிறேன், திமுகவுக்கு போகிறேன், தாவேகாவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போகிறாங்க. செங்கோட்டையன் போனார், அது மாதிரி எல்லாம். ஆனால் இவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். ஆகவே அவர் சரியான முடிவை எடுத்தாரா என்பது அவருக்கு தான் தெரியும். எடப்பாடியை தோற்கடிப்பதற்காக நான் திமுகவுக்கு செல்கிறேன் என்று அவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர் போகாட்டினாலும் எடப்பாடி இல்லை, ஃபீல்டுலேயே இல்லை, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, திமுகவுக்கும் தெரியும். ஆகவே ஒரு முன்னாள் முதல்வர் என்பதாலே வரவேற்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் இவரை நன்கு தெரிந்துதான் வைத்துக் கொண்டிருக்கும். ஆகவே காலம் பதில் சொல்லும் இதற்கெல்லாம். அம்மாவால் மிகவும் நம்பிக்கையாக வளர்க்கப்பட்ட ஒருவர் இப்படி சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சுங்க. வாழ்க்கையில் முதலமைச்சராக இருந்துட்டீங்க, கட்சி தலைவராக இருந்துட்டீங்க, அத்தனை பொறுப்புகள் இருந்துட்டீங்க. திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியில கூட இருந்து நீங்கள் ஆதரித்து அறிக்கை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணலாம். அதற்காக போய் இணைந்து விட்டார். எந்த பின்னாலே நான் அதை பெரிதாக சொல்ல வரவில்லை, மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி போய் சேர்த்துக்கல, வெளியே அனுப்பிச்சிட்டாரு, அவர் ஒத்து வர மாட்டேன்றாரு, அதனால தான் ஓபிஎஸ் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்றது முட்டாள்தனம். ஏனென்றால் இந்த கட்சியை நம்பி, தலைவரை நம்பி, கொள்கையை ஏற்றுக்கொண்டு போகிறார் என்று சொல்லலாமே தவிர ஒரு எடப்பாடி பழனிசாமிக்காக இவர் பயந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னா அதிகமா இல்லைங்களா? ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காலம் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.